இருக்காரு. அதாவது ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டே இருக்காங்க. பாஜக வந்து எல்லா கட்சியும் விழுங்கிரும், கூட்டணி கட்சிகளை விழுங்கிரும் அப்படின்னு ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டே இருக்கிறாங்க தொடர்ந்து. நீங்க தமிழ்நாட்டுல நம்ம பார்த்து புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றத கேத்துக்கலாம். ஏன்னா இப்ப மகாராஷ்டிராவை ஷிண்டே உருவாக்கிட்டாரு, அஜித் பவார் உருவாக்கிட்டாரு, இவங்க எல்லாம் உருவாக்கிட்டாங்க, கட்சியை உடைச்சிட்டாங்க அப்படிங்கிறாங்க. அப்ப தமிழ்நாட்டுல உடைக்க முடியலையா? அப்பனா என்ன இவங்க ஏத்துக்கிறாங்கன்னா எடப்பாடியார் தலைவர்னு ஒண்ணு ஏத்துக்கணும், இல்லைன்னா பாஜக வந்து உடைக்கல அப்படிங்கறத ஏத்துக்கணும். இப்ப எதை இவர்கள் ஏத்துக்க தயாரா இருக்காங்க? அப்ப ஏதோ ஒரு உண்மை இருக்கணும் இல்லையா? இப்ப மகாராஷ்டிராவோட சூழல் வேற, இங்க சூழல் வேற. நான் திரும்ப திரும்ப சொல்றேன், பல விவாதங்களை சொன்னதுதான், பாஜக விட்டு கொடுக்கும் மனோப்பான்மையோட இருக்கிறனாலதான் பல மாநிலங்கள் அவர்களால் ஆட்சியை பிடிக்க முடியுது. இப்ப பட்னாவிஸ் 105 சீட்டுகளுக்கு மேல வச்சிருந்தாரு, 155 சீட்டு வச்சிருந்தாரு. ஆனா 40 சீட்டு வச்சிருந்த ஷிண்டே அவர்களுக்கு முதலமைச்சர் பதவியை விட்டு கொடுத்தாரு. அந்த விட்டு கொடுக்கும் மனோப்பான்மையாலதான் அவங்க சுமூகமா ஆட்சி முடிச்சு மீண்டும் அந்த கூட்டணி வந்து ஆட்சியை பிடித்தது. ரஞ்சித், குறுக்கீடுக்கு மன்னிக்கணும். இந்த புள்ளியில இப்போ வன்னியரசு எழுப்புற மாதிரியான கேள்வின்றது அதிமுக பாஜகவினுடைய கூட்டணி உடைஞ்சதுக்கான காரணம்னு அவங்க சொல்றது மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா குறித்த அண்ணாமலையினுடைய சர்ச்சை கருத்து, பேரறிஞர் அண்ணா குறித்த அவருடைய கருத்து. இந்த 2 புள்ளிகள் தானே அவங்களுக்கு வந்து கூட்டணியை முறிவுக்கான காரணமா மாறுச்சு. இதெல்லாம் ஜஸ்டிஃபை பண்ணிட்டாங்களா? இப்போ அந்த விஷயங்கள் எல்லாம் சரி செய்யப்பட்டுடுச்சா? இப்போ அந்த பார்வை ஒன்று இருக்கும் இல்லையா? இப்போ அதிமுகவினுடைய தொண்டர்கள் கலக்கத்தில் இருந்தாங்க, மிகுந்த கவலையில் இருந்தாங்க. இன்னும் சொல்ல வேணும்னா அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் ராயபுரத்தில் நான் முடிசூடா மன்னனா இருந்தேன், என்னுடைய தோல்வி என்றது பாஜகவோட சேர்ந்ததுனால தான் வந்தார். இப்போ இவருடைய அதிருப்தியை நீங்க எப்படி சமாளிக்க போறீங்க? இல்ல, ஒவ்வொரு கூட்டணியுமே பிளஸ் இருக்கும் மைனஸ் இருக்கும். அதுல எவ்வளவு மைனஸ் எவ்வளவு பிளஸ்ங்கிறத பொறுத்துதான் அந்த கூட்டணி கணக்குகள் வந்து சேர முடியறத பாக்குறோம். நம்ம சொன்ன திமுக காங்கிரஸ் தொடர்ந்து நிறைய தடவை பேசிட்டோம். கூட நட்பு கேடாய் முடிஞ்சது சொன்னதெல்லாம் வந்து திரும்ப கூட்டணி எப்படி போயிட்டு இருக்கு. இன்னைக்கு அந்த திமுக கூட்டணி, அந்த கூட்டணி தான் அவர்களுக்கு இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்குது அப்படிங்கிறத பாக்குறோம். அந்த கூட்டணியிலேயே மிகப்பெரிய முரண்கள் இருந்தது. திமுக எதிர்த்து தான் வந்து மக்கள் நல கூட்டணியை வைத்திருந்தார்கள், அதெல்லாம் பார்த்தோம். அங்கிருந்து திரும்ப வந்து இன்னைக்கு திமுக கூட்டணியோட சேர்ந்திருக்கிறாங்க. இவங்க 2001ல பாஜக இருக்க கூட்டணியில தான் விசிகாவும் இருந்தது, அதையும் மறந்துட்டாங்க. அதனால திமுகவும் கூட்டணியில இருந்தது, அந்த கட்சியில ஒண்ணும் ஆகலையே. அப்ப அதையும் பார்க்க வேண்டியதா இருக்கு. பாஜகவோட கூட்டணி வைத்தவர்களா காணாம போயிட்டாங்கன்னா அப்ப விசிகாவும் திமுகவும் என்னாச்சு அப்படிங்கிறது பார்க்க வேண்டியதா இருக்கு. இன்னைக்கு அதிமுக ஒண்ணும் ஆகலையே. இப்ப இத்தனை நாட்கள் கூட்டணி இல்லாம தான் இருந்தாங்க. வேலுமணி அவர்கள் வந்து தலைமை வர போறாரு, செங்கோட்டையன் அவர்கள் தலைமைக்கு வர போறாங்க, கொடுக்க போறாங்க சொல்லிட்டு இருந்த சூழல்ல தொடர்ந்து இருக்கிறாரு. அவரோட தலைமையில இன்னைக்கு கூட்டணி தொடர் அறிவிப்பு. இல்ல ரஞ்சித், அந்த புள்ளி தானே இப்போ 2011ல மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி அப்படின்ற ஒரு பேனரோட தான் பாமக இறங்குச்சு. அந்த சமயத்துல திராவிட கட்சிகளோடு இனிமேல் கூட்டணியே கிடையாதுன்ற திட்டவட்டமான அறிவிப்பை வெளியிட்டாங்க. அதன் பிறகு அதிமுகவோடு கூட்டணி அமைக்கிறப்போ அந்த கூட்டணியை சோபிக்க முடியாத ஒரு நிலை உருவாச்சு இல்லையா? ஏறக்குறைய அன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி என்ன ஸ்டாண்ட் எடுத்ததோ அதைத்தானே 2021க்கு பிறகு அதிமுக எடுத்தது. இனிமேல் பாஜகவோடு ஒருபொழுதும் கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு மீண்டும் ஒரு கூட்டணியை கடைசி நேரத்து வரை சஸ்பென்ஸ் வர வச்சுட்டு ஒரு கூட்டணி அமைக்கிறதுன்றது மக்கள் ஏத்துக்குவாங்களா? இல்ல, இது வந்து என்னன்னா, இது ஒரு நல்ல தேர்தல் நேரத்துல அடிச்சிருந்தா இது வந்து பொருந்தா கூட்டணியா போயிருக்கும். இன்னைக்கே வந்தது வந்து ஒரு மிகப்பெரிய பிளஸ். அதை தான் இன்னைக்கு அவர்கள் வந்து நல்ல விதமா செஞ்சிருக்காங்க அப்படிங்கறத பாக்குறோம். உதாரணத்துக்கு இப்ப இந்த அதிருப்திகள், இந்த பிரச்சனைகள் எல்லாம் நோக்கத்தோட போனேன். கூட்டணி கூட பார்த்தோம்னா மத்தியில தொடர்ந்து கூட்டங்கள் நடத்துனாங்க. இது ஒன்னா சேரணும் அப்படிங்கறத பார்த்தோம். நாடாளுமன்ற முடிகிற வரைக்கும், நாடாளுமன்ற தேர்தல் முடிகிற வரைக்கும் அந்த இந்தி கூட்டணி அந்த பிரச்சனைகளா தாண்டி அந்த இந்தி கூட்டணி கொஞ்சம் தான் நம்ம பார்த்தோம். மத்தியில வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இம்பாக்ட் கொடுத்தது. காங்கிரஸுக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு எண்ணிக்கையிலான சீட்டு வந்து கொடுத்ததுன்னு பார்த்தோம். தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டு இருக்கக்கூடிய நிலைமையில இன்னைக்கே இந்த கூட்டணி உருவானது அந்த அதிருப்திகளை சரி கட்டும். இப்ப அண்ணாமலை அவர்களோட அந்த பதவி மாற்றம் அது ஏற்பட்டிருக்குது. அதை வந்து இப்ப கூட்டணி வந்து ஜஸ்டிஃபை பண்றதுக்கான, தொண்டர்களை வந்து சரி பண்றதுக்கான ஒரு சூழல் இருக்கும். இப்ப என்ன, இந்த கூட்டணி சேர்ற நேரத்தில் அண்ணாமலை அவர்கள் மாறுறது வந்து இது சரியா வருது. அப்ப இவர் எடப்பாடியார் அழுத்தத்தின் காரணமாக இது மாற்றப்பட்டதாகவும் தொண்டர்கள் வந்து ஏத்துக்குவாங்க. அப்ப அதிமுக வந்து தன்னோட ரஞ்சித், உங்களுடைய தொழில்நுட்பம் ரொம்ப கோளாறா இருக்குது. நானும் சரியாயிடும் அப்படின்ற அர்த்தத்துல தான் உங்கள்கிட்ட ஒவ்வொரு முறையும் கேள்வி கேட்கிறேன். தொடர்ந்து தொழில்நுட்ப கோளாறு காரணமா உங்கள்கிட்ட உரையாடலை சரியா செய்ய முடியல. இணைப்பு மீண்டும் கிடைச்சதுக்கு அப்புறம் நான் உங்கள்கிட்ட மீண்டும் வரேன். இல்லை, பாஜகவை சேர்ந்த அத்தனை பேரும் என்ன சொல்கிறாங்கன்னா, விடுதலை சிறுத்தைகள் பாஜகவோட கூட்டணியில் இருந்தது, திமுக கூட்டணியில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நான் பல இடங்களில் சவால் விட்டுருக்கிறேன்.
பாஜகவோடு விடுதலை சிறுத்தைகள் இருந்த ஏதாவது ஒரு மேடையில் நின்று ஒரு புகைப்படத்தை காட்ட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறேன். அதுக்கு இதுவரை யாரும் சொல்லலை. 2001 வந்து பாஜக வந்து திமுகவோட கூட்டணி வைக்கப்பட்ட போது மரியாதைக்குரிய கலைஞர் அவர்கள் ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் வச்சு, நீ ராமர் கோயிலை பற்றி பேசக்கூடாது, பொது சிவில் சட்டத்தை பற்றி பேசக்கூடாது, 370 பற்றி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆளுமை செய்யக்கூடிய இடத்துல கலைஞர் இருந்தார், திமுக இருந்துச்சு. பாஜக மண்டியிட்டது, கூட்டணிக்கு மண்டியிட்டு சரிங்கய்யா இதெல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிறோம்னு சொல்லி மண்டியிட்டு கூட்டணியில் இருந்தாங்க. ஏதோ இன்றைக்கி வந்து அவங்க முழுமையாக வந்து ஒரு பெரிய இடத்துக்கு வந்து அதிகாரத்தில் வந்து நின்று 2014க்கு அப்புறம் முழுமையாக அவர் எல்லா கட்சிகளையும் மாநில கட்சிகளை பூரா அழித்தொழிப்பது ஒன்றுதான் ஒற்றை இலக்கு என்கிற அடிப்படையில் செயல்படுறாங்க அப்படிங்கிற இடத்துல இருந்து தான் நம்ம இதை எதிர்க்கிறோம். மாநில கட்சிகள் பாதுகாக்கப்படணும். தெரியாது கிடையாது, அரசியலத்தை ரொம்ப ரொம்ப நுணுக்கமாக பார்க்கக்கூடிய நபர் நீங்கள். ஆனால் அரசியலில் வியூகம் அப்படின்றது தானே முக்கியம், அரசியலில் வெற்றின்றது தானே முக்கியம். இவங்க 2 பேரும் சேர்றாங்க அப்படின்றப்போ வியூகம் இல்லாமல் வெற்றிக்கான இலக்கு இல்லாமல் சேருவாங்களா? நீங்கள் சொல்லக்கூடிய லாஜிக்லாம் கடந்த காலத்தில் இருக்கலாம், இன்னைக்கு துணிஞ்சு ஒரு ரிஸ்க் எடுக்கிறாங்கன்றப்போ அவங்க வெற்றி சாத்தியம்னு தான் நம்புவாங்க அவங்க. அதுவே அதுதான் சொல்றேன், 1+1=2 தான் ஆகணும்னு இல்லை பாலிடிக்ஸில், அது மைனஸாக ஆகலாம் இல்லையா? இப்போ நீங்கள் கடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி, அதிமுகவால் வெற்றி பெற முடியல, ஆட்சி அமைக்க முடியல. நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி இல்லை, ஆனால் கடந்த தேர்தலை விட 1 விழுக்காடு அதிகமாக அதிமுக வாங்கியதாக எடப்பாடி பழனிசாமி சொன்னார். அப்போ பாஜக இல்லாமல் அதிமுகவுடைய வாக்கு வங்கி உயர்ந்திருக்கிறது என்று சொன்னவர் யாரு? அதிமுகவுடைய பொதுச்செயலாளர். இந்த சிக்கலுக்கு அதனால நீங்க வந்து அது அப்படித்தான் ஆகணும் அப்படிங்கிற. ஆனா அதுல ஒரு புள்ளி இருக்கு இல்லையா, ஒருவேளை அதிமுகவுடைய வாக்கு வங்கி உயர்ந்திருக்குது, பாஜகவுடைய வாக்கு வங்கி உயர்ந்திருக்குது அப்படின்னா 2 பேரும் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைக்கலாம். ரொம்ப முக்கியமான இது எல்லா டிபேட்லயும் நான் சொல்லிடுறேன் சார். நீங்க ஒரு விஷயத்தை வச்சுக்கங்க, நான் மரியாதை டாக்டருக்கு சொல்றேன், பாஜகவுடைய வாக்கு வங்கி தான் என்ன 8%. யார் சார் சொன்னா? எங்க எந்த ரிப்போர்ட்? யாராவது ஒரு ரிப்போர்ட் காட்ட சொல்லுங்க. அதுக்கு எந்த ரிப்போர்ட்? என்ன எந்த ஜான் பாண்டியனுடைய வாக்கு வங்கி, சரத்குமாரோட வாக்கு வங்கி சார் சேர்த்துடுங்க சார், எல்லாரும் சேர்த்துடுங்க சார். இதுல என்ன இருக்கு? நான் ஒரு நிமிஷம் இல்ல, அவங்க எல்லாரும் நான் அதை சேர்த்து எல்லாரும் வந்து தப்பு இல்ல, தாமரை போட்டிட்டாங்க, அப்ப அவங்க வாக்குல தான சேர்க்க முடியாது. அதை சேர்த்து கூட பேசிக்கலாம், தப்பு இல்ல. நீங்க சட்டமன்ற தேர்தல்ல இப்ப வரப்போற சட்டமன்ற தேர்தல் தானே, கடந்த சட்டமன்ற தேர்தல்ல என்ன வாக்கு? பாஜகவுடைய வாக்கு என்ன? 2.26. வெறும் 2 விழுக்காடு வாக்கு வங்கி வைத்திருக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய தலைவர், நீங்க கூட கேட்டீங்க பாருங்க, ஒப்பீனியன் எப்படி உருவாக்கிட்டாங்க பாருங்க. அமித்ஷா அறிவிப்பதே பெருமை அல்லவா எடப்பாடி பழனிசாமிக்கு? எது இன்னைக்கு டேட்டுக்கு 20% ஓட்டு வச்சிருக்கக்கூடிய அதிமுகவினுடைய தலைமையை பக்கத்தில் வச்சுக்கிட்டு 2% ஓட்டு வச்சிருக்கிற ஒருத்தர் அந்த கூட்டணி அறிவிக்கிறது பெருமை அதிமுகவுக்கு. அப்போ ஒப்பீனியனை எப்படி ஏற்படுத்திட்டாங்க பார்த்தீங்களா? பாஜக பெரிய கட்சி, அது வந்துச்சுனாலே பெருசு அப்படிங்கிற ஒரு திருப்பி ஏற்படுத்துறாங்க. நான் திருப்பி முதல் ரவுண்டில் சொன்ன ஒரு வாட்டி தெளிவுபடுத்திக்கிறேன். ஏன்னா வன்னியர் சொல்றது அதை சரியாக புரிந்து கொண்டார், நன்றி. நான் டஃப் ஃபைட்டுன்னு திருப்பி சொல்கிறது எந்த இடத்துலன்னு கேட்டிங்கன்னா, இனிமேல் வந்து இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே வேலி யாத்திரை போனாங்க, திருப்பரங்குன்ற பிரச்சனை கிளப்ப முயற்சி செஞ்சாங்க. அவங்களுக்கு பெரிய லெவலுக்கு கேடர்ஸ் பலம் கிடையாது. அஇஅதிமுக ஒரு வேளை அதற்கு அவங்க பயன்படுத்தலாம். தமிழ்நாட்டில் இந்த 1 வருஷத்திற்குள்ளே எவ்வளவு நெருக்கடி கொடுக்க முடியுமோ கொடுக்கலாம். நீங்கள் வந்து தேர்தல் ஆணையத்தை வந்து அவங்களுக்கு இன்னைக்கு சொல்கிறீங்கல்ல, நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒரு 2 செய்தி ஒரே நேரத்தில் நடக்குது. கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக தமிழ்நாடு வந்தார் அமித்ஷா, டெல்லியில் ரெட்டலை யாருக்கு என்ற இதில் வந்து தேர்தல் ஆணையம் இன்றைக்கு விசாரணையை தொடங்கியது. 2 ஒண்ணுக்கு ஒன்று தொடர்பு இல்லை, நான் நம்புறேன். இருந்தாலும் அது ஆதாயம் வந்து அதிமுக புரியுதா? இல்ல இப்ப சொன்னார்ல நம்ம தம்பி ரஞ்சித் சொன்னார்ல, என்ன சொன்னாரு? அந்த கட்சியை பாஜக அப்படி சீரழிச்சிருச்சு, தமிழ்நாட்டில் அதிமுக சீரழிச்சிருச்சான்னாரு. சார் இதுக்கு மேல என்ன சார் ஈவிரக்கெல்லாம பேசுறீங்களா சார்? சார் ஓபிஎஸ் வெளியே எடுத்துட்டீங்க, சசிகலா வெளில அனுப்பிட்டீங்க, டிடி தினகரன் உடைச்சு ஒரு பக்கம் வச்சிருக்கீங்க, செங்கோட்டை ஒரு பக்கம் தனியா பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு, இன்னமும் அவருக்கு பத்தல பாருங்க. ரஞ்சித் இந்த கேள்வியை நேரடியாக உங்களை பார்த்தா கேட்கிறாரு, இவ்வளவு செய்ததுக்கு பிறகும் இது எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்றாரு. இல்ல அதாவது பாஜக தான் இவர்கள் எல்லாம் விலகி வர மாதிரி, அது வந்து அந்த கட்சிக்குள்ள ஏற்பட்ட கருத்து முரண்பாடு. இப்ப நம்ம சொன்ன மாதிரி சிண்டே அவர்களுக்கு வந்து தலைமை பிடிக்கல, அதனால விலகி வர, அந்த மாதிரிதான் இங்க ஒவ்வொருத்தரும் தலைமை பிடிக்காமலும் இல்ல கட்சிக்குள்ளார அந்த சசிகலா அவர்களோட ஆளுமை ஆக்கிரமிப்பு பிடிக்காதனால அந்த தலைமை வந்து வெறுக்கிறாங்க. அப்புறம் டிவி அவர்களை வேண்டாம்னு ஒதுக்குறாங்க, அந்த தொண்டர்கள் அதை ஏத்துக்கிறாங்க, ஏத்துக்கிறாங்க, அதனால கட்சி வந்து போகுது. இப்ப ஓபிஎஸ் வந்து பாஜக நெருக்கம் காட்டினாரு, ஆனாலுமே கூட கொடுக்கலையே, ஏன்னா அவர்கிட்ட அந்த ஆளுமை இல்ல அப்படிங்கிறத உண்மை. கட்சியை கைப்பற்ற இல்லாதனால கட்சி அவர்கிட்ட போகல. எடப்பாடியாருக்கு அந்த ஆளுமை இருந்து தக்க வச்சுக்கிட்டார். அப்ப யாரு ஆளுமை இருக்கோ அவர்களிடம் கட்சி போகுது. ஷிண்டே அவர்களுக்கு ஆளுமை இருந்தது, அதனால கட்சி ஷிண்டே வசம் போனது. இதுதான் நம்ம பாக்குறோம். அதனால பாஜக விரும்புறவங்களுக்கு கட்சியை தூக்கி கொடுத்துட முடியும்
சாத்தியமில்லை. அந்த கட்சியோட நிர்வாகிகள், அந்த கட்சியோட தொண்டர்கள், அவர்களோட அந்த ஏகோபித்த ஆதரவு யாருக்கோ அவர்களால தான் அந்த கட்சியை வந்து மீண்டும் ரஞ்சித், தங்களோட உங்களுடைய வசமாக்க இணைப்பு முடியும். துண்டிப்பா இருக்குது, நான் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது. நான் மீண்டும் உங்ககிட்ட வரேன். ஒரு சின்ன மற்ற விருந்தினர்கிட்ட போயிட்டு ஸ்ரீதர் குறுக்கிட்டுறீங்க. அதாவது ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கங்க. இந்த 5 பேர் பேசுகிறோம்ல, இந்த 5 பேர் பேசுறது வந்து ஒரு எலெக்ஷனில் தீர்மானிக்கிறது இல்லை. கள நிலவரத்தை பாருங்கள். கள நிலவரத்தில் மக்களும் வாக்காளர்களும் தொண்டர்களும் என்ன பேசுகிறாங்க, என்ன விரும்புகிறாங்கன்னு பாருங்கள். அதைத்தான் கட்சி தலைவர்கள் இப்போ எடுத்துக்கொள்கிறாங்க. அது பிரகாரம் போகுது. சார் சொன்னார், டிஎம்கே கிட்ட மண்டிட்டாங்க பாஜக அப்படின்னு. மண்டியிடும்போது ஏன் சார் கச்சத்தீவை நீங்கள் அப்பவுமே வாங்கிருக்கீங்க, ஏன்டா மண்டிட்டு இருக்கீங்கன்னு கேட்டு கச்சத்தீவை அப்பவுமே நீங்கள் வாங்கிருக்கலாமே சார். ஏன் உங்கள்கிட்ட மண்டிட்டு இருந்தா நான் அப்பவே நீங்க டாக்டர் கேட்கறது நியாயமான கேள்வி, ரொம்ப நியாயமான டாக்டர், ரொம்ப நியாயமான கேள்வி. நான் அவர் அக்ரி பண்றேன், எஸ் உடன்படுறேன். நான் இப்ப நம்புறேன் திமுக செய்த அந்த தவறை செய்யாமல் வீரர் தீரர் சூரர் மரியாதைக்குரிய ஐயா எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை மிரட்டி மோடியை மிரட்டி இந்த பாருங்க கச்சத்தீவை மட்டும் எங்களுக்கு திருப்பி வாங்கி தந்தாதான் கூட்டணி. இன்னைக்கு ஏன்னா அமித்ஷா சொல்லிட்டாரு, பொது இது போட போறோம்னு சொல்லிட்டாரு, ஒப்பந்தம் போட போறோம்ட்டாரு. அந்த ஒப்பந்தத்துல நீட்டு விலக்கு, சிஏஏ சட்டத்தை இங்க திணிக்க மாட்டோம், மும்மொழி கொள்கையை திணிக்க மாட்டோம், டீலிமிட்டேஷனை கொண்டு வர மாட்டோம், கச்சத்தீவை திருப்பி வாங்குவோம். இது எல்லாமே தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூழல் குறித்து பேசி நாங்க முடிவு இல்ல எடப்பாடி பழனிசாமி இதெல்லாம் ஏன்னா இப்ப திமுக செஞ்ச தவறு சொல்லிட்டாரு, எஸ் வச்சுக்கலாம். எடப்பாடி பழனிசாமி அப்படி செய்ய மாட்டாருன்னு உத்தரவாதம் கொடுப்பாரா? அதாவது எல்லா பிரச்சனைகளையும் மக்கள் முன்னாடி வச்சுதான் வாக்க முடியும். எல்லா பிரச்சனையும் அவர் சொல்றதுல இல்ல அவர் சொல்றது லாஜிக் தானே. எல்லாத்தையும் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. எந்த மக்கள் சார்? தமிழ்நாடு திமுக நம்மளை விட வாக்காளர்களுக்கு அரசியல் நல்லா தெரியும். அரசியல் நல்லா தெரியும். அந்த அரசியல் தெரிஞ்சனால இட் இஸ் நாட் அவ்வளவு சீக்கிரம் வந்து வாக்குகளை வந்து ஒரு வாக்காளர் வாங்க முடியும். அந்த அரசியல் தெரிந்த காரணத்தினால தான் 2019 தொடர்ந்து அதிமுக தோத்துட்டு வருது. அதனால சொல்றேன், வர்ற சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் தான் சொன்னீங்க அதிமுக 1% ஓட்டு கட்சி கூட கூட்டணிக்கு வராது, ஒன்றும் கிடையாது. நீங்கள் இப்போ என்ன சொல்கிறீங்க? எல்லாம் எழுத்துட்டு இருந்தாங்க, இப்போ கூட்டணி சேர்ந்தாங்க. உங்களுக்கு என்ன வைத்தறிச்சல்? பேசலாம்.